எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேலை அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தேவை நல்ல பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். பணத்தை முன்னிட்டு எது படித்தா எந்த வேலைக்கு போனால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய சிந்தனையாக இருக்குது. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா, எதை நீங்கள் முன் வச்சு போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். ஒரு வேலையை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய தொழில், அதன் மேலே இருக்கக்கூடிய பக்தி, அதுதான் முக்கியமே ஒழிய பணம்ங்கிறது முன்னாடி கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப பணம் உங்களை தேடி வருமே ஒழிய பணத்தை முன்னாடி வச்சிங்கன்னா இதெல்லாம் வராது. எல்லோரும் சொல்லுவாங்க டெண்டுல்கர் பயங்கரமாக சம்பாதிக்கிறார் அப்படின்னு. ஆனால் டெண்டுல்கர் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி காசு பண்ணணுங்கிறது கிரிக்கெட் வரல. கிரிக்கெட் வந்ததுனால காசு பண்ணார். அதுதான் முக்கியம் இங்கே. அதே மாதிரி உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ, எது மேலே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ, எது மேலே வந்து என்னால் இதுவே அதாவது எனக்கு இதுவே பணமே இல்லாட்டியும் பரவாயில்ல, இங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போக கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நீங்கள் விரும்பி செய்கிறது தான் அது முக்கியமான விஷயம். விரும்பி செய்யும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, போர் அடிக்காது உங்களுக்கு. இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பிஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க பிஸியாக இருக்கோம்னா, அந்த வேலை பிடிக்காமல் செய்கிறப்ப தான் அந்த ஹார்ட் ஒர்க்கு, பிஸிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. ரொம்ப நல்லா அனுபவித்து ரசித்து செய்யும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தேவைப்படாது. எவ்வளோ நேரம் போகிறதுனே தெரியாது. லைஃப் முழுக்க ஒரு ஹாபி மாதிரியே போயிட்டுருக்கும். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி, எந்த விஷயம் உங்களுக்கு ரசித்து பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் வேலையாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஹாபியை நீங்கள் வந்து ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா வேலை செய்யவே வேண்டாம்.